Hi friends, good evening to all. ஸோ எல்லாருமே யூஜிடிஆர்பி ஸோ டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பிப்ரவரி 4 வந்து எக்ஸாம் வந்து கம்பல்சரி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் உங்களோட ஃபைனல் ரிவிஷனில் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. தொடர்ந்து தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி இந்த 2024 அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் படிங்க. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். எந்த ஒரு சிச்சுவேஷன்லேயும் உங்களோட ஸ்டடீஸை மட்டும் அந்த டவுன் ஆக விடாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததை விட ஸோ இன்னும் என்ன ஆகுனா ஸ்பீடாக நீங்கள் படித்தா மட்டும்தான் இந்த இருக்கிற 1 மந்தில் நம்மளால் எல்லா லெசன்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஹை லெவலில் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபைனல் ரிவிஷன் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக வந்து அதில் இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் வந்து மேக்ஸிமம் அதாவது மினிமம் மார்க் எடுத்து அதில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் குவாலிஃபைடு ஆனால் மட்டும்தான் உங்களோட 150 அதாவது மேஜர் பார்ட் ஸ்கோர் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க. இல்லை நான் மேஜர் பேப்பரில் வந்து 150 என்னால் எடுக்க முடியும் நீங்கள் எடுத்தாலும் இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து மினிமம் மார்க் எடுத்து குவாலிஃபைடு ஆகலை அப்படின்னா உங்களோட 150 நீங்கள் எடுத்தாலும் அது வேஸ்ட்டு தான். ஏன்னா உங்களோட ஸ்கோர் பேப்பரை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு இந்த ஃபைனல் டைமில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த பிஓ எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து பாஸ் ஆகலை, ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. பட் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க அந்த மாதிரி சொல்கிறோம். பட் 10th ஸ்டாண்டர்ட் ஒன்லி நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து போதுமானதான், ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபைனல் ரிவிஷனுக்கு வந்து இந்த கொஷின் பேங்க் நம்ம வந்து பிடிஎஃப் வந்து நம்ம வந்து பண்ணுறோம். இதை மட்டும் நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக இருக்காது. ஆன்சர் வந்து உங்களுக்கு போல்ட் பண்ணியே இருக்கும். அதாவது நீங்கள் அதாவது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஷினை நல்லா ரீட் பண்ணுறீங்க, ஆப்ஷன் வந்து 4 ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆன்சர் வந்து போல்ட் பண்ணியே இருக்கும். சம் ஆன்சருக்கு வந்து டெஃபினிஷன் இருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th ஒன்லி. தென் என்ன அப்படின்னா ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா 10th புக் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்சரோடு இருக்கும். அதுதான் இதில் ப்ளஸ். ஸோ இதை மட்டும் நீங்கள் படித்தாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் ஆல் மேஜருக்குமே இந்த ஃபைனல் டிவிஷன் கொஷின் பேங்க் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அசிய சர்வீஸ்க்காக இது எல்லாருமே நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ரெடி பண்ணி பண்ணுறோம். இந்த கொஷின் பேங்க் வேணுங்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் அந்த கொஸ்டின் பேங்க்குமே அவைலபிளாக இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வந்து தமிழ் மேஜர், இங்கிலீஷ், தென் ஹிஸ்ட்ரி, ஸோ இதுக்குமே கொஷின் பேங்க் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் ஃபைனல் ரிவிஷனில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இனிமேல் வந்து கண்டிப்பாக டேட்லாம் எந்த ஒரு சிச்சுவேஷனையும் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. கம்பல்சரி பிப்ரவரி 4 யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. பட் உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம ஜனவரி 7ன்னு சொன்னோம், இப்போ டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. உங்களோட இலக்கு இந்த 2024 அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட. இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்ன அப்படின்னா பய உணர்வு வந்து அதிகமாக வரும். அதனால் போஸ்டிங் வாங்க முடியுமா, நல்ல மார்க் எடுக்க முடியுமா, ஏன்னா இப்போ வந்து காம்படிஷனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து ஹெவியாக இருக்கும். ஏன் அப்படின்னா 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது ஓரளவு படித்தவங்க எல்லாருமே நமக்கு இன்னும் 1 மந்த் இருக்குது நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இன்னும் நிறையா படிக்கும்போது காம்படிஷன் வந்து ஹெவியாக இருக்கும். அப்போது நீங்கள் இன்னும் எஃபர்ட் அதிகமாக போட்டால் தான் ஈஸியாக வந்து கிளியர் பண்ண முடியும். பட் அதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்டாக இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் நீங்கள் இந்த மெட்டீரியலை மட்டும் நீங்கள் ஓரளவு ஒரு 3 or 4 டைம்ஸ் நீங்கள் ரீட் பண்ணாலே ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் ரொம்ப ஈஸி தான். பட் அதுலேயும் ஒரு சில பேர் இந்த அதாவது லாஸ்ட் டைமில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் லாஸ்ட் டைம் பார்த்துக்குன்னு சொல்லும்போது பார்க்காம இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அதனால ஒரு சில பேர் மார்க் ஸ்கோர் பண்ணாத சிச்சுவேஷன் வந்து தள்ளப்படுவாங்க. அந்த இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போவே சொல்கிறோம். பட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். பட் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து தன்னம்பிக்கையோட வெற்றியின் இலக்கை நோக்கி நீங்கள் தொடர்ந்து படிங்க, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். 2024 அசிய கவர்மெண்ட் டீச்சராக எல்லாருமே போஸ்டிங் வாங்கணும், கண்டிப்பாக வாங்குவீங்க. அதுக்கு வியாஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.